அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாண்டிச்சேரி வீடியோ சீரிஸ் 4 தான் பார்க்க போறீங்க. பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் பீச் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பாண்டி ஓஷன் பார்க்கு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஃபேமஸ் அரேபியா மந்திக்கு போயிருந்தோம். இப்ப கடைசியா போகோலேண்ட் தான் போயிருந்தோம். பாண்டிச்சேரி போன அந்த 3 சீரிஸுமே பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மறக்காம போய் பாருங்க. இதுதான் அந்த போகோலேண்டு. போகோலேண்டுக்கு பார்க்கிங் இல்ல. அதனால பக்கத்திலேயே வந்து ஒரு பார்க் இருந்துச்சு. அங்க தான் போய் நாங்க கார் பார்க் பண்ணிக்கிட்டோம். நாங்க போகவே வந்து மணி வந்து 3 மணி ஆயிடுச்சு. எங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில 10 to 5 தான் இந்த போகோலேண்ட் இது. ஆனா வந்து 3:00 வந்து நாங்க போகவே 3:15 அந்த மாரி ஆயிடுச்சு. 3:00 வந்தா கூட வந்து நாங்க அலோவ் பண்ணியிருப்போம். அதுக்கு மேல ஆயிடுச்சு. அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியா நான் அத ஏதேதோ சொல்லி போய் பேசி அதுக்கப்புறம் உள்ளக்க அலோவ் பண்ணிட்டாங்க. 3 மணிக்கு மேல போனதுனால, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் பே பண்ண மாரி வாங்குனாங்க. என் பசங்களுக்கெல்லாம் வந்து வாங்கல. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. ஃபால்ஸ் மாரி குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து 3 பூலுமே இருந்துச்சு. பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாண்டிச்சேரியில மத்த எல்லாத்துக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து குளிக்காம இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும்னு தான் பசங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுக்கு போகலன்னா ரொம்ப அவங்க போர் ஆயிடுவாங்க. அதனால எப்படியோ பேசி உள்ளக்க வந்துட்டோம். வந்ததுமே வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து நல்லா குளிச்சுட்டு இருந்தோம். அந்த குளிச்ச வீடியோலாம் வந்து ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால எடுக்க முடியல. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டு, என் பசங்க எல்லாமே நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அ அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர்ல அந்த ஃபால்ஸ் வந்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி நாங்க எல்லாருமே வந்து கீழ வந்து குளிக்க ஆரம்பிச்சோம். அந்த அ பலூன்லாம் எடுத்துட்டு அந்த இதுலேருந்துலாம் வந்து ஸ்லைட்ல வந்து வழுக்கிட்டு வந்தோம். அ அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கழிச்சு திரும்பவும் ஆன் பண்ணாங்க. அதுல போய் விளையாண்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பலூன் மாரி இருக்கிறதுலலாம் ஸ்லைட்ல நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெயிட் தாங்காம கவுந்தே விழுந்துட்டாங்க. ஸோ என் பசங்க வந்து இந்த தண்ணிய விட்டு எந்திரிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் டைம் முடியிற வரைக்கும் இதுல என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்க. அ இதுல வந்து வாட்டர் ரைட்ஸ் மட்டும் இல்லாம, அந்த பக்கம் போனோம்னா, ஸ்லைட்ஸ் எல்லாத்துலயுமே ஊஞ்சல் நம்ம வந்து தீம் பார்க்லலாம் விளையாடுவோம் இல்லையா? அந்த மாரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இது இருந்துச்சு விளையாடுற மாரி. அதுல வந்து என் பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாத்துலயுமே ஏறுனாங்க. நான் ஒரே ஒரு ஸ்லைட்ல மட்டும் தான் ஏறுனேன் நானு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது முடிஞ்சு வெளியில போகறதுக்கு 5:00 ஆயிடுச்சு. ஸோ வந்து அங்கேயே வந்து கேன்டீன்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம் கேன்டீன்லாம் இருந்துச்சு. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து வெளியில வந்துட்டோம். ஸோ பாண்டிச்சேரி போனது வந்து ரொம்பவே வந்து ஹேப்பியா இருந்துச்சு. அம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரியில பீச் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த போகோலேண்டு, பாண்டி ஓஷன் பார்க்கு எல்லாமே புதுசா வந்திருக்கு. பாண்டிச்சேரி பக்கம் போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு வாங்க. பாண்டி ஓஷன் பார்க் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் அங்க வந்து வாட்டர் ரைட்ஸ்லாம் நாங்களால என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா பசங்க இருந்ததுனால. சரி வாட்டர் சம்பந்தமா ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே சம்மர் அப்படிங்கிறதுனால கடைசியில போகோலேண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்து நல்லா குளிச்சு அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இதமா நல்லா ஜாலியாக குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சென்னைக்கு போகிறோம். நாங்க அங்கேருந்து கிளம்பவே 6:00 ஆயிடுச்சு இல்லையா? அதனால பசங்க வந்து குளிச்சு நல்லா டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கார்லயே வந்து எப்பயுமே லாங் ட்ராவல் போனோம்னா, இந்த மாரி வந்து பெட்டு போட்டு குடுத்துருவோம். அது வந்து காத்து வந்து அங்கேயே கார்லயே வந்து அத வச்சு அடிச்சுட்டு பில்லோவும், பெட்டும் போட்டு குடுத்துருவோம். பசங்க வந்து நல்லா தூங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என் பெரிய பையன் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்ல உட்காந்துக்குவான். நானுமே வந்து பின்னாடி போய் பெட்ல தூங்கிக்குவேன். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இதுவா இருக்கும். லாங் ஜர்னிலாம் போம்போது எப்பயுமே இந்த மாரி பண்ணுவோம். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9:30 அந்த மாரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிஸ்டர்ஸ் vlog சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.